நான் எல்லா வீடியோவிலும் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஸோ அதுலேயே மூழ்கி கிடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒரு பொழுதுபோக்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதை மணி ஏர்ன் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீடியோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அண்டு சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பல வழியில் ஒரு மாடலில் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலை எல்லாருமே மொபைல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்க. இன்றைக்கி அட்வைஸ் எல்லாருக்குமே ஈஸியாக கொடுத்துடலாம். அட்வைஸ் அவங்கவுங்க வாழ்கிற வழின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? நான் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கும், அவங்க வாழ்கிற விதம் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அட்வைஸ் ஈஸியாக கொடுத்துட முடியாதா? அந்த அட்வைஸை அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயம் யூடியூப்பில் ஒருத்தவங்க சமைச்சிக்கிட்டே வீடியோ போட்டு பாட்டு பாடிக்கலாம், நிறைய டான்ஸ் ஆடலாம், நிறைய அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் யூடியூப் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சீரியல்ஸ் பார்க்குறோம், நிறைய நாடகம் பார்க்குறோம், நிறைய மூவிஸ் பார்க்குறோம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம யாருமே குறை சொல்கிறதே கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க அந்த படத்துக்கான ரீல்ஸில் வர ஸ்டார்ட்ஸ் போட்டு அதில் டான்ஸ் ஆடினா அதில் அந்த பொண்ணு இப்படி ஆடிட்டா, அந்த பொண்ணு இப்படி பாடிட்டா அப்படின்ட்டு அவளுக்கு பேட் கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பேட் கமெண்ட் கொடுக்குறதுல கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களை நாலேஜுக்கு என்ன வளர்த்துக்கலாமோ யூடியூப்பில் அதை சர்ச் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அதை விட்டுட்டு யார் வீடியோ ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ கேவலமான வீடியோ பேட் கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க. ஸோ என்னோடய வீடியோன்னு சொல்ல வரல, என்னோடய வீடியோவுக்கு பேட் கமெண்ட்லாம் வந்ததில்லை. பொதுவாக நான் நியாயமான விஷயங்களை பேசுகிறேன். புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேவையில்லாமல் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே.